வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைத்து வாழ்ந்தாள் வானகம் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைத்து வாழ்ந்தாள் வானகம் மலரும். ஆஹா 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 லலலலா, ஆஹா 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 லலலலா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை இணைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பள்ளிகளை பக்தியோடு பங்கெடுப்போம். நேற்று இயேசுவினுடைய திருஹிருதய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். இன்று தாய் திருச்சபையானது புனித கன்னிமரியாளின் மாசற்ற இதயத்தை நினைவு கூறுகிறது. இதே நாளில் ஜூன் மாதம் 13ஆம் தேதி புனித அந்தோனியாரையும் நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த இரண்டு திருவிழாக்களையும் மகிழ்ச்சியோடு நாம் இன்று கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் கன்னிமரியாளுடைய பரிந்துரையும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையும் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க, இவர்களுடைய எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் நாம் நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் இதயத்தில் தூயாவியாருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. ஆதலால் அதே கன்னியின் பரிந்துரையால் நாங்கள் உமது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தைகள் 9 தொடங்கி 11 முடியும். எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்ந்தெழ செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது. ஆண்டவர் செய்த அரும் செயலை ஆனந்தமாய் பாடும். ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது. அடிமையின் தாழ்நிலை கண்ணுற்றாரே, அகந்தையின் மனிதரை சிதறடித்தார். எளியோர்க்கு வாழ்வு உண்டு என்றார், எல்லாம் எல்லாருக்கும் சமம் என்றார். உண்மையின் தேவனவர், உயிருள்ள தேவனவர். எனக்கு நல்லவை புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது. தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். பாவிக்கு மன்னிப்பு உண்டு என்றார். செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். செல்லமாய் ஏழையை அரவணைத்தார். நீதியின் தேவனவர், நிலையான தெய்வமவர். எனக்கும் நல்லவை புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. ஆன்மாவின் ராகமிது,
என் ஆன்மாவின் ராகமிது. ஆண்டவன் செய்த அரும் செயலை ஆனந்தமாய் பாடும் ஆன்மாவின் ராகமிது. என் ஆன்மாவின் ராகமிது. Alleluia, 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 Alleluia. இறைவனின் வார்த்தையை தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்த மரியா பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார்கள். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்களிடையே அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவளிடம் கேள்விகளை எழுப்பி கொண்டும் இருந்தனர். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்போது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத் அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மிகவும் ஒரு சிறப்பான நாள். ஜூன் மாதம் 13ஆம் தேதி எப்போதுமே தாய் திருச்சபையானது புனித அந்தோனியாரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கும். பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய புதுமைகளையும் அற்புதங்களையும் பல்வேறு வகைகளிலே பல்வேறு நிலைகளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். நாம் பல்வேறு நவநாள்கள் வழியாக செபித்திருக்கிறோம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரை நம்முடைய நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து அவருடைய பரிந்துரையின் ஜெபத்தின் வழியாக நாம் ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே இன்னும் சிறப்பான ஒரு காரியமாக புனித கன்னிமரியாளுடைய மாசற்ற இதயத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். இந்த 2 விழாக்களையும் சேர்த்து இன்று நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 2 நபர்களை பற்றிய
ஒரு ஆய்வை அல்லது அவர்களுடைய வாழ்வில் இருந்து எழுந்த சிந்தனைகளை இன்றைய மறையுரையிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். திருச்சபை கன்னிமரியாளை அன்பும் தூய்மையும் நிறைந்த இதயத்தை தியானிக்க நமக்கு அழைப்பு எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கன்னிமரியாளுடைய இதயம் என்பது விசுவாசம், அர்ப்பணிப்பு, மௌனம், தியாகம் மற்றும் கடவுள் மீதான அன்பை நிரப்பிய ஒரு இதயமாக கன்னிமரியாளுடைய இதயம் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் புனித இயேசுவின் திருஹிருதய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். தாய் திருச்சபை இயேசுவின் திருஹிருதய பெருவிழாவுக்கு பிறகு இந்த புனித கன்னிமரியாளுடைய மாசற்ற இதயத்தையும் நாம் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை நமக்கு தருகிறது என்றால், அதற்கெல்லாம் ஆணிவேராக இருப்பது இன்று நற்செய்தியினுடைய இறுதி பகுதி. கன்னிமரியாள் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தனது உள்ளத்திலே பதித்து வைத்திருந்தாள் என்று சொல்வதிலிருந்து, புனித கன்னிமரியாளுடைய இதயம், உள்ளம் வெறும் உணர்ச்சி பூர்வமான இருக்கவில்லை, மாறாக செவிமடுக்கும் இதயமாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து மங்கள வார்த்தை போது ஆம் என்று சொல்லி செவிமடுக்கும் இதயமாக, நினைவு கூறும் இதயமாக, ஆண்டவர் செய்த எல்லா விதமான காரியங்களையும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய, நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எலிசபெத்தை சந்தித்த போது கன்னிமரியாள் எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய மகன் துள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை நினைவு கூறக்கூடிய இதயமாக, கீழ்ப்படியும் இதயமாக, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடிய ஒரு இதயமாக கன்னிமரியாளுடைய இதயம் செயல்படக்கூடியதாக இருந்தது. ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமான இதயம் என்று சொல்லி நாம் அவருடைய விழாவை கொண்டாடவில்லை, மாறாக அவருடைய இதயம் பல்வேறு விதமான காரியங்களை, கடவுளுக்கான செயல்பாடுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இதயமாக கன்னிமரியாளுடைய இதயம் இருந்தது என்பதை தான் இன்று நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். மரியாளும் யோசேப்பும் இயேசு வாழ்ந்த ஒரு மறைமுக வாழ்வை நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த இருவரும் சேர்ந்து அவர்கள் பயணித்த அந்த பயணங்களை, இயேசுவோடு செய்த அந்த பயணங்களை நமக்கு சுட்டி காட்டுகிற போது ஒரு மைய உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் அழைக்கின்ற போது இந்த புனித இதயங்கள் நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கன்னிமரியாள் ஏதோ இயேசுவை காணவில்லை என்று சொல்லி தேடி இயேசுவை கண்டுபிடித்தது மட்டுமல்ல, மாறாக அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு இதயமாக அது செயல்படவில்லை, மாறாக செவிமடுக்கும் இதயமாக செயல்படுகிறது. நம்பிக்கையோடும் அர்ப்பணிப்போடும் பதிலளிக்கக்கூடிய ஒரு இதயமாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை தான் இந்த நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த கன்னிமரியாளுடைய நிகழ்வை வாசித்து கொண்டு இருக்கிற போது எனக்கு எலியாவுடைய ஒரு அழைப்பு எனக்கு நினைவுக்கு வந்தது. பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் எலியா எலிசாவை அழைப்பதற்காக செல்கிறார். அப்போது எலிசா 12 ஜோடி காளை மாடுகளை கொண்டு உழுது கொண்டிருக்கிற போது அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அழைத்த போது அவரிடத்தில் வேலை இருந்தது, ஒரு பாதுகாப்பு இருந்தது, குடும்பம் இருந்தது, எதிர்காலம் இருந்தது எலிசாவுக்கு. ஆனால் இவை அனைத்தையும் அவர் கடவுளுக்காக விட்டுவிட்டு கடவுளுடைய அழைப்பை எலியா வழியாக தேர்ந்தெடுத்து அவர் எலியாவை பின்பற்றக்கூடியவராக இருந்தார். இந்த பகுதியை நீங்கள் இன்னும் ஆழமாக வாசித்தீர்கள் என்றால், எலியா அவர் ஏர் ஓட்டி கொண்டிருந்த அந்த கலப்பைகளை எரித்து விட்டு காளைகளை கடவுளுக்கு பலியெடுத்து விட்டு அவர் எலியாவை பின்பற்றியதாக அந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் தனது பழைய வாழ்க்கைக்கு திரும்ப அவர் சென்று விடுவார் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அல்ல, மாறாக தன்னுடைய இதயத்தை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு எலிசா செய்ததாக தான் என்னுடைய சிந்தனைகள் தோன்றக்கூடியதாக இருந்தது. மரியாவும் அதே போல்தான் மங்கள வார்த்தையின் போது மீட்பரின் தாயை நீர் பெற்றெடுக்கக்கூடியவராக இருப்பீர், மீட்பரின் தாயாக நீர் மாறக்கூடியவராக இருப்பீர் என்று சொன்னபோது கன்னிமரியாள் எப்படி நிகழும் என்று முழுமையாக தன்னை புரிந்து கொள்ளாமல் சொன்னபோதும் கூட இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியதாக, இதுதான் மாசற்ற இதயமாக
கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கும் ஒரு இதயமாக கன்னிமரியாளுடைய இதயத்தை இன்று நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் இன்று விழா கொண்டாடி கொண்டிருக்கிற பதுவை நகர் புனித அந்தோனியார் போர்ச்சுகல் நாட்டிலே மிகவும் செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடியவராக இருந்தார். அவருக்கு கல்வி கிடைத்தது, வசதியான வாய்ப்புகள் அவருக்கு இருந்தது, எல்லா விதமான காரியங்களையும் அவர் தன்னுடைய வாழ்விலே அவர் பெற்றிருந்த போதும் கூட மொரோக்கோவிலே கிறிஸ்தவுக்காக உயிர் நீத்த அந்த பிரான்சிஸ்கன் துறவிகளை பார்த்து அதை சாட்சியாக கொண்டு அவர் தன்னுடைய இதயத்திலே ஏதோ ஒன்று ஆழமாக தொடுவதை அவர் உணரக்கூடியவராக இருந்தார். இந்த மொரோக்கோவிலே இறந்த அந்த கிறிஸ்துவுக்காக இறந்த அந்த பிரான்சிஸ்கன் துறவிகளுடைய வாழ்வு அவருடைய இதயத்தை தொடக்கூடியதாக இருந்தது. எப்படி எலிசா தன்னுடைய காளைகளையும் தன்னுடைய ஏறுகளையும் விட்டுவிட்டு எலியாவை பின்பற்றினாரோ, அதே போல் அந்தோனியாரும் செல்வங்கள் மற்றும் அவருடைய புகழ் அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுளுக்காக தன்னை முழுமையாக பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து பணி செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய சொத்தை அல்லது தன்னுடைய வாழ்வை அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் அவருடைய விருப்பத்தின்படி அல்லாமல் மாறாக அவர் தன்னுடைய கடவுளுடைய அழைப்பை உணர்ந்ததன் வழியாக பிரான்சிஸ்கன் சபையிலே அந்த மொரோக்கோவில் நடந்த அந்த வேத கலாபனையினுடைய கிறிஸ்துவுக்காக உயிர் தீர்த்த அந்த பிரான்சிஸ்கன் சபை கொண்ட ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டிலே அவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். தொடக்கத்திலே அவருடைய திறமைகளை யாரும் உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த பிரான்சிஸ்கன் சபையிலே அவர் பணி செய்து கொண்டிருக்கிற போது அவரை யாரும் உணர்ந்து கொள்ளவில்லை, அவருடைய திறமைகளை உணர்ந்து கொள்ளவில்லை. அவர் அமைதியிலும் தாழ்மையிலும் தன்னுடைய வாழ்வை ஒரு வாழ்வாக அவர் மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதனால் அவருடைய திறமைகள் பெரிதாக வெளிப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் பணி செய்த இடங்கள் சமையலறையிலே அவர் பாத்திரங்களை கழுவக்கூடிய ஒரு மறைமுக வாழ்வை அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் என்ன பணி செய்து கொண்டிருந்தார்? அவர் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் மறைமுகமாக அதை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் பிற்காலத்திலே திருச்சபை வரலாற்றிலே மிகப்பெரிய போதகர்களில் ஒருவராக அவரை புகழக்கூடிய ஒரு வெளிப்பாடு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் இதயங்கள் வழியாக கடவுள் வியத்தகு காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கன்னிமரியாளுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அந்த கன்னிமரியாளுடைய இதயத்தின் வழியாக ஆண்டவர் வியத்தகு காரியங்களை செய்தார். அதே போல்தான் அந்தோனியாருடைய வாழ்விலும் தன்னை முழுமையாக கடவுளுக்காக தாழ்த்தி கொண்டு அர்ப்பணித்த புனித அந்தோனியாருடைய வாழ்விலும் கடவுள் வியத்தகு காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை புனித அந்தோனியாரிடத்திலே ஒரு ஏழை மனிதர் அழுது கொண்டே வந்து கொண்டிருந்தார். அவரிடத்தில் என்ன காரணம், ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்படி அந்தோனியார் கேட்டபோது அந்த அழுது கொண்டிருந்த ஏழை என்னிடத்திலே ஒரே ஒரு புத்தகம்தான் இருந்தது, திருப்பாடல்கள். இந்த திருப்பாடல்களை நான் தினமும் வாசிக்கக்கூடியவனாக இருப்பேன். ஆனால் இந்த திருப்பாடல்களை யாரோ என்னிடத்திலிருந்து திருடி சென்று விட்டார்கள், யாரோ என்னிடத்திலிருந்து எடுத்து சென்று விட்டார்கள், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி புனித அந்தோனியாரிடத்திலே அந்த ஏழை மனிதர் கேட்டுக்கொண்டார். புனித அந்தோனியாரும் அவருக்காக ஜெபிக்கிறார், பரிந்து பேசுகிறார். அந்த திருடன், அந்த திருப்பாடல் புத்தகத்தை எடுத்து சென்ற அந்த திருடன் மனம் மாறி தன்னுடைய மனசாட்சி உறுத்தலினால் அந்தோனியாரிடத்திலே திரும்பி வந்து நான் இந்த புத்தகத்தை எடுத்து விட்டேன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை திருப்பி கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த அந்தோனியார் அவனை மன்னித்து புது வாழ்வை பெற்று செல் என்று சொல்லி புனித அந்தோனியார் அவனை அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய இதயம், புனித அந்தோனியாருடைய இதயம் மன்னிக்கும் இதயம், ஆறுதலின் இதயம். அதே போல்தான் கன்னிமரியாளுடைய இதயமும் இரக்கமும் பரிவும் மன்னிப்பு குணமும் கொண்ட ஒரு இதயமாக செயல்படக்கூடியதாக இருந்தது. இன்று உலகிலே அறிவார்ந்த மனிதர்களை நாம் பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல்வேறு விதமான அறிவான காரியங்களை செய்யக்கூடிய பல்வேறு விதமான நபர்களை இந்த உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களை விட சிறப்பாக இந்த உலகம் பாராட்டக்கூடிய ஒரு இதயம் என்றால் அது இரக்கமுள்ள ஒரு இதயமாக இருக்கிறது. இந்த இரக்க குணம் கொண்ட இதயம் கொண்ட மனிதர்கள் மிகவும் சிலராக தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேன்மையும் பெருமையும் பொறுமையும் இரக்கமும் மன்னிப்பும் இந்த புனித அந்தோனுடைய இதயத்திலும் இருந்தது. புனித கன்னிமரியாளுடைய மாசற்ற இதயத்திலும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது.
ஒரு முறை புனித அந்தோனியார் பிரசங்கம் வைத்து கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு தயார் இல்லாத ஒரு சில மனிதர்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் புறக்கணித்து அந்தோனியிடத்திலிருந்து அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். அப்போது அந்தோனியார் கடலை பார்த்து கடலிடத்திலே பிரசங்கம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது மீன்கள் எல்லாம் தலையை தூக்கி அவருடைய ஆற்றலை அல்லது பிரசங்கத்தை கேட்கக்கூடிய மீன்களாக அங்கு கடலில் இருக்கிறது. இதை பார்த்த மனிதர்கள் பலர் மனம் மாறுகிறார்கள், கடவுளிடத்திலே மீண்டும் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு குறியீட்டு செயலாக அற்புதமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு தெளிவான செய்தி இங்கு நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. சில சமயங்களில் கடினப்பட்ட மனித இதயங்களை விட படைப்பு கடவுளுடைய குரலுக்கு சிறப்பாக செவிசாய்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று சூரியனுக்கு யாரும் கட்டளையிடுவதில்லை, இந்த இடத்திலிருந்து உதிக்க வேண்டும் அல்லது இங்கு மறைய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் காலையில் தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. படைப்புக்கள் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்று மனிதர்கள் நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை தான் புனித அந்தோனியாருடைய திருவிழாவும் புனித கன்னிமரியாளுடைய மாசற்ற விழாவும் இன்று நமக்கு ஒரு கேள்வியை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய இதயம், என்னுடைய உள்ளம் கடவுளுடைய குரலை கேட்கக்கூடிய உள்ளமாக, இதயமாக செயல்படக்கூடியதாக இருக்கிறதா? அல்லது என்னுடைய கோபம், பெருமை, பொறாமை மற்றும் உலகியல் சார்ந்த காரியங்களுக்கு என்னுடைய இதயம் அல்லது என்னுடைய உள்ளம் செவி சாய்க்கக்கூடியதாக இருக்கிறதா என்கின்ற சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாடு, இன்றைய விழா நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வழிபாடு, வாசகங்கள், புனித கன்னிமரியாளின் மாசற்ற இதயம், இவை அனைத்தும் நமக்கு 3 வகையான இதயங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இதயம். இன்று நாம் கடவுளுக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய இதயங்களாக, கடவுளிடமிருந்து நம்மை பிரிப்பவை எவையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகியல் காரியங்களிலிருந்து நம்மை பிரித்து செல்லக்கூடிய முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய இதயங்களாக நம்முடைய இதயங்கள் மாறக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படி எலிசா தன்னுடைய ஏற்பைகளையும் தன்னிடம் இருந்த காளை மாடுகளையும் எரித்துவிட்டு மீண்டும் நான் உலகியல் சார்ந்த காரியங்களுக்கு செல்ல மாட்டேன், கடவுளை மட்டுமே பின் செல்லக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தாரோ, புனித அந்தோனியார் தன்னுடைய செல்வ செழிப்பான வாழ்வை, கல்வியை, தன்னிடம் இருந்த எல்லா விதமான வசதிகளை எல்லாம் விட்டுவிட்டு கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு முழுமையான முழு உள்ளத்தோடு அர்ப்பணிக்கக்கூடிய இதயத்தோடு நாம் கடவுளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, துன்பத்தில் நம்பிக்கை கொண்ட இதயமாக நம்முடைய இதயங்கள் செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த கன்னிமரியாளுடைய வாழ்விலே பல்வேறு விதமான துன்பங்கள், ஒரு கன்னி கருவுற்றிருந்தால் அந்த உலகத்திலே, அந்த சமூகத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் பல்வேறு விதமான பேச்சுக்களையும் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த துன்பத்தின் மத்தியிலும் நம்பிக்கை கொள்ளும் இதயமாக கன்னிமரியாள் இதயம் செயல்படக்கூடியதாக இருந்தது. எல்லா சூழ்நிலைகளையும் கடவுளுக்காக என்று சொல்லி அர்ப்பணிக்கக்கூடிய, துன்பங்களை எல்லாம் நம்பிக்கையோடு ஏற்படக்கூடிய இதயமாக நம்முடைய இதயங்கள் என்று செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். என்று நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு அல்லது பயங்களை கண்டு நாம் பல நேரங்களிலே நம்பிக்கை இழந்த மனிதர்களாக, கடவுளை கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் துன்பத்தின் மத்தியிலும் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய இதயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, அன்பும் தாழ்ச்சியும் நிறைந்த இதயங்களாக நம்முடைய இதயங்கள் இருக்க வேண்டும். இயேசு எப்படி தாழ்ச்சி நிறைந்தவராக இந்த உலகத்திலே தன்னை அன்பிற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு இதயமாக இருந்தாரோ, புனித அந்தோனியார் எப்படி அன்பிற்காக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய புனித அந்தோனியாராக செயல்படக்கூடியவராக இருந்தாரோ, நாமும் அன்பும் தாழ்ச்சியும் நிறைந்த இதயங்களாக நம்முடைய வாழ்வை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை முழுமையாக அர்ப்பணித்து துன்பத்தின் மத்தியிலும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய இதயங்களாக, அன்பும் தாழ்ச்சியும் நிறைந்த இதயத்தை நாம் பிறரிடத்திலே நாம் காட்டுகிற போது நம்முடைய வாழ்வு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வாக, கடவுள் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடிய வாழ்வாக நாம் மாறக்கூடியதாக இருக்கிறது. கன்னிமரியிடத்திலே பரிந்து பேசக்கூடியவர்களாக, கன்னிமரியால் நமக்காக எப்போதும் பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார். எப்போது அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள்
என்று சொல்லி நாம் அவர் சொல்வதை செய்கிற போது, கடவுளுடைய இதயமாக நாம் செயல்படுகிற போது, கனிமரியால் நமக்காக எப்போதும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். மரியே மாசற்ற இதயமே, நீர் இயேசுவை நேசித்தது போல நாங்களும் அவரை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி இந்த நாளிலே ஜெபிப்போம். கன்னிமரியாளுடைய இதயத்தை போன்று, புனித அந்தோனியாருடைய இதயத்தை போன்று, புனித ஆண்டவருடைய இதயத்தை போன்று நாம் அன்பையும் முழுமையாக இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாகவும், துன்பத்தின் மத்தியிலும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய இதயங்களாக நாம் வளர வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன், அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து இன்னையே தருகின்றேன். இறைவா, காணிக்கையேற்றிடுவாய். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்திலும் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். ஆதலால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ளாற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து
மகிழ்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த விலையனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். எங்கள் கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர், புனித பதுவை நகர் அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியின் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் உமது அருளின் நிறைவாழ் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் புனிதா இதய தலைவா, இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே, சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே. எங்கள் புனிதா இதய தலைவா,
இசையில் வாழ்த்திடுவோம். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் கோயில்கள் இசையிலும். மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் கோயில்கள் இசையிலும். புனிதர் உனது புகழை பாடும். புனிதர் உமது புகழை பாடும். புனிதர் புதுமை உமது நாமம் வாழ்க வாழியவே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவோம். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.